இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்? கறியா மீனா? பணம் குடுடி, நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். நல்லா சமைச்சு வைட்டி. லட்டு, உன் புருஷன் சாப்பாடு கேக்குறாருல, எனக்கும் உன் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாடி. எனக்கு சாப்பாடு வேணும். என்ன கோழி திமிரா உனக்கு? என்னமோ நீதான் எனக்கு பேர் வச்ச மாதிரி லட்டு லட்டு கூப்பிடுற. மனுஷனே, நீ கூப்பிடுறண்டு இந்த கோழினா என்ன கூப்பிடுறது? சாப்பாடு சாப்பாடு இருந்தா யாரு செஞ்சு வைப்பா? நான் தானே செய்யணும். கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுறது. மாமா, நாங்கள் தானே வேலை பாக்குறோம், கொஞ்சம் பொறுத்துருங்க மாமா, இப்ப சமைச்சு விடுறோம். ஏன் அத்தை, நீங்க மட்டுமா வேலை பாக்குறீங்க? நானா வேலை பாக்குற, சின்ன அத்தையா வேலை பாக்குறாங்க. ஏய் கவிதா, நம்ம வேலை பாக்குறதெல்லாம் அக்காக்கு கண்ணுக்கு தெரியாது. அக்கா வேலை பாக்குறது மட்டும்தான் தெரியும். ஆமாடி, நீங்க வேலை பாக்குறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுதான். பெரிய வேலை பாக்குற ஆளு அங்கேயும் இங்கேயும் அலையிறது நேரத்தோட வேலை பாக்குறது கிடையாது. பெரிய நோஷம் வருது. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி கோபம் வருது, இவ்ளோக்கு என்ன கோபம்? எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும். போய் உக்காரு மனுஷனே. வீட்ல பட்டுக்கிட்ட பணம் கொடுக்காம வந்துட்டேன். என்ன செய்யறாள் தெரியல. மாமா, எனக்கு வேலை இருக்கு மாமா. மாமா, எனக்கு வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போல, வெளியே போகணும் மாமா. என்னது வீட்டுல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? ஓ, அத்தை பிரச்சனை பண்றாங்களா? அவங்க பண்ணா பெரிய பிரச்சனை தான் இருக்கும். அவங்க வாய் தான் சும்மா இருக்காது. ஏதாவது யார்ட்டாச்சும் போல இருப்பாங்க. ஏன் அது சின்ன அத்தையும் வேலை தான் பாக்குறாங்க? கவிதா பிள்ளையும் தான் வேலை பாக்குத. அத்தை ஏதாவது பேசிட்டு கிடப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அப்பா வீட்டுல இன்னைக்கு சமைக்கலன்னு நீங்க போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வரீங்க. ரொம்ப நல்லது. இப்ப பட்டி எல்லாரும் பட்டியா நடக்குது. அப்பா எல்லாம் சாப்பிடாம பட்டியா நடக்குதுவா? அதுக்கு அப்படி வேலை பார்க்காம எல்லாம் சண்டை வாழ்த்துட்டு கிடக்குது பேருக்கு. அதானே, யார் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி என்ன? நீங்க ஒன்றே சாப்பிட்டு வந்துட்டீங்க. அப்பா வீட்டுல போய் தூங்கறதுக்கு தான் என்ன அவசரமா வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு நான் வண்டியை எடுத்துட்டு போய் வீட்டுல விடுங்கிறீங்க. என் வேலையெல்லாம் போட்டு விட்டு உங்களை கொண்டு நான் வீட்டுல விடணுமா? ஏமாமா, நடந்து தானே வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன் ஹோட்டல்ல. நடந்தே வீட்டுக்கு போனா என்ன போட்டு தொல்லைப்படுத்துறீங்க? வர்றேன் மாமா, வர்றேன்.
இறக்கி விடுறேன். கவிதா நம்ம வேலை பாக்குறதெல்லாம் அக்காக்கு தெரியவே இல்ல. சின்ன அத்தை அத்தை ஏன் தான் இப்படி பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரியல. என்ன செய்யறது? என்ன இன்னைக்கு நேரத்துல வந்துட்டீங்க? நேரத்துல வேலை முடிஞ்சிருச்சா? எல்லாம் உங்க அப்பா பண்ற வேலைடி. ஏன் எங்க அப்பா என்ன செஞ்சாரு? ஏண்டி டக்குல ஏறி உக்காந்துக்கிட்டு என்ன வீட்டுல டக்குல ஏறி உக்காந்துக்கிட்டாரா? உங்க அப்பாவையே கேளு. ஏன் அவருக்கு என்ன ஆச்சு? பைத்தியமா? உனக்கு இப்போ விளக்கமா சொல்ல முடியாது, எனக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? எல்லாம் நான் வேலைக்கு போயிட்டு வந்து சொல்றேன். நான் போறேன். காணண்டு தேடுவாரு. சாப்பிட்டு தான் போங்களேன். எல்லாம் அப்படி செஞ்சு வச்சிருக்கா மாதிரி தான். ஏன் என்ன சொல்றீங்க? சாப்பாடு வீட்டுல இருக்காது? வீட்டுல இருக்கிறது தான் தெரியுமே எனக்கு சாப்பாடு. என்ன சொல்றீங்க? சாப்பாடு இல்லாம என்ன செய்வீங்க? சாப்பாடு எல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் போயிட்டு வரேம்மா. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்னே இல்லை.